அலையலாம், சேற்றில் மறையலாம், கூற்றில் வைரவ நாமம் இருந்திடில் ஊற்றில் ஒடுங்கலாம், உற்றாரை ஒடுக்கலாம், பேற்றில் வைரவன் பேரருள் இருந்தக்கா. இங்கே மஞ்சள் கலர் பை வச்சுன்னு ஒருத்தர் வந்தார், பார்த்தீங்களா? யாரு? இல்லையே. தேங்க்ஸ் சார், கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களா? மணி, இந்த அந்தோனி முத்துக்கிட்ட கூட ஏதோ மர்மம் இருக்கு. அந்த ஆள் சர்ச்சுக்கு போறத நம்ம கண்ணால பார்த்தோம், திடீர்னு காணாம போயிட்டான். ஒருவேளை நம்ம ஃபாலோ பண்றது தெரிஞ்சு எங்கேயாவது ஒளிஞ்சிட்டானா? இப்படிதான் இருக்கணும். இந்து கோயில் ஆசிரமத்தை வேலை பார்க்குறான், சர்ச்சுக்கும் வரான், அந்த இடத்துல காணாம போயிடறான். சம்திங் ராங். மணி, எனக்கு ஒரு எஸ்டிடி பண்ணணுமே. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு விஸ்வராம அங்கிள் அங்க போய் சேர்ந்துட்டாரான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்? அவரு தான் அப்பவே கிளம்பிட்டாரே, போய் சேர்ந்துருக்க மாட்டாரா என்ன? விஸ்வராம அங்கிள் பத்தி உனக்கு தெரியாது மணி. அவர் ரொம்ப ஸ்டபன் டைப். எத்தனை பிரில்லியன்ட்டோ எத்தனை பிடிவாதம், வீம்பு பிடிச்சார். அதுக்காக அப்பா அவரை எப்பவும் மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார். ரைட்ல நிறுத்திங்க, அது வரைக்கும் பாருங்க. யா, இதான். நீங்க உள்ள போய் ஃபோன் பண்ணுங்க. வாங்க, வந்துடுறாருங்க. மெட்ராஸ் வாங்க அண்ணாச்சி, என்ன வேணும்? இந்த லிஸ்ட்ல இருக்கிறத கட்டி வைங்க. சரிங்க அண்ணாச்சி. கொஞ்சம் சீக்கிரம். நான் பிரசாத் பேசுறேன். விஸ்வராம் அங்கிள் இருக்காரா? ஓஹோ, ஒரு அட்டைப்பட்டியில போட்டு கொடுங்க. சரிங்க அண்ணாச்சி. ஆஹா, சரி, ஓகே. சரி, நான் அப்புறம் பேசுறேன். எவ்வளோ? 50 ரூபா. என்ன பிரசாத், நல்லா இருக்கேள்? மை கேஸ் வாஸ் ரைட் மணி. நான் நினைச்ச மாதிரி விஸ்வராம் அங்கிள் ஹாஸ்பிட்டல் போய் சேரல. இந்த மலை காட்டில் தான் எங்கே சுற்றிட்டு இருக்காரு. என்ன மாதிரியே உனக்கு இந்த மலை பிரதேசம் பிடிக்கல போல, அப்படிதானே? ஏன் மக்கர் பண்ணுற? வந்ததுலேருந்து 4வது முறையாக ஸ்டார்டிங் ட்ரபிள்.
ச்சே இந்த பாரு, இப்போ மாத்திரம் நீ ஸ்டார்ட் ஆகல. வித்துட்டு புது மாருதி வாங்கிடுவேன். அப்புறம் காயெல்லாம் கடை தான். தகராறு பண்ண யார் யாரு நடு ரோட்ல? என்ன முறைக்கிற? எதுக்கா என் கார் கண்ணாடி தட்டின? வண்டியில ஏறிக்கதா? கார்ல ஏறிக்க. இது நம்ம அப்பா விட்டுக்காரா? நீங்க அப்படி நினச்சிக்கிட்டா தப்பு இல்லைல்ல? ஸ்டூபிட். நீ ஒரு ஆளு உங்ககிட்ட பேசிக்கிட்டு என்ன சொல்லணும்? ஏய் என்னது? நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு காருக்குள்ள ஏற. கெட் அவுட், கெட் அவுட். இந்த அக்னி பேர் சொன்னா இந்த ஏரியா கலெக்டர் வந்து வரவழைப்பார். ஐயாவுக்கு கட்சியிலையும் நிர்வாகத்திலையும் அப்படி ஒரு செல்வாக்கு இருக்கு. ஐயர் வீட்டுக்கு வந்த நீ ஐயர் மாதிரி நல்ல ஆளா இருப்பா, என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுடுவேன்னு நினைச்சேன். இந்த மலைக்காடு என்னை பார்த்தா சல்யூட் அடிக்கும். நீ என்ன காரை விட்டு இறங்க சொல்வியா? சாரி சார், யாருன்னு தெரியல, அதான் தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க. சரி சரி. சாருக்கு கட்சியில என்ன பொறுப்பு? அடுத்த எம்எல்ஏ நான் தான். சாருக்குன்னு ஒரு வண்டி வச்சிருக்கலாமே, அட்லீஸ்ட் ஒரு 2 வீலர் இருக்கு. மெக்கானிக் ஷெட்ல ரிப்பேர். அதுக்கு என்ன, இந்த மழைக்காட்டில் ஓடுற எல்லா வண்டியும் எனக்கு சொந்த மாதிரி தான். எல்லா நேரமும் வண்டி கிடைக்கணுமே. கிடைச்சிடும்ல, இந்த அக்னி மனசு வச்சா கிடைச்சிடும். அது சரி, நீங்க எப்பவுமே தலை தெறிக்க கார் ஓட்டுறீங்களே? அது என் சுபாவம், கேரக்டர். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேகம் அதிகம். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? விஸ்வராம், டாக்டர் விஸ்வராம். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மனநோய் டாக்டர். போலாமா? போலாமே. ஆமா டாக்டர், ஐயர் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காப்ல? அது ஒரு பெரிய கதை. இந்த ஊமச்சாமி ஆசிரமத்துல புதுசா சேர்ந்துக்க ஒரு பைத்தியத்தை பார்க்கத்தான் வந்தேன். ஆமா, உன் ஊர் விஷயம்லாம் பெரிய புதிரா இருக்க, என்னால எதையும் நம்ப முடியல. இப்படி சொன்னவங்க எல்லாம் எங்க சாமிக்கு பல்லக்கு தூக்க லைன்ல இருக்கிறாங்க, தெரியுமில்ல? எங்க சாமி சக்தி அப்படி. இது சாமி சக்தி மாதிரி தெரியலையே. இப்படி முறைச்சா எப்படி? என் அபிப்பிராயத்தை சொன்னேன், அவ்வளவுதான். வேணாம் டாக்டர், வேணாம். இப்படி ஏடா கூடமா பேசி சாமி குத்தத்துக்கு ஆளாகாதுங்க. எல்லாரும் இப்படி சொல்லிட்டா எப்படி? அப்புறம் உண்மை என்ன ஆகுது? சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் டாக்டர். தலையெழுத்த யாராலையும் மாற்ற முடியாதுல்ல? ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். டாக்டர், ஜாக்கிரதை. எனக்கு எதுக்கு ஜாக்கிரதை? சாமி கிட்ட ஜாக்கிரதை. என்ன பார்த்துமா? சாம்சங்.
வணக்கம் சாமி. முதல்ல ஆசிரமத்துக்கு 4 நாற்காலி வாங்கி போடணும். 2 விஷயமா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லிட்டு சாமிக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக பைத்தியங்களை ஆசிரமத்தில் சேர்த்து பைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு கோயிலில் ஓலை வந்தது. இங்கே இருக்கவெல்லாம் சரியாகி போயிட்டாங்கன்னா ஆசிரமத்தை இழுத்து போட வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அண்ணா கேட்குறாங்க. திரும்பி ஓலை வச்சு கேட்ட வேண்டியதாங்கிறீங்களா? அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கவ குணமாகி திரும்பி போகும்போது அந்த அக்கினி சாமி பேரை சொல்லி பணம் பறிக்கிறத அரசு பரிசலாக தெரிய வந்தது. அதை சாமி காதில் போட்டு போகலான்னு அண்ணா வந்திருக்காங்க. கோயில் விஷயத்துலையும் அவன் ரொம்ப விளையாடுறான். வைரவ செட்டியார் வரும்போது அவர்கிட்ட சொல்லி அந்த பயலை கொஞ்சம் தட்டி வைக்கணும். நீங்களும் ஓலை செய்தியை மீறி ஒரு புது பைத்தியத்தை ஆசிரமத்தில் சேர்த்துக்கிட்டீங்க. இனிமேல் அந்த மாதிரி தப்பை செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு சொல்ல தேவையில்லைன்னு அண்ணா நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு. நான் வரேன். என்னலே சந்தையில வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல? சரி காலை எப்படி போடல, சீக்கிரம் போய் சேரணும்ல. எடோ அந்தோனி. அண்ணா என்ன கண்டுக்கிடாம போறாப்புல? அண்ணா கவனிக்கலைங்க. வெளியூர் போயிருந்தியா? அம்மா பார்க்க போயிருந்தேன். என்ன அம்மாவா? நான் ஒரு அனாதன் சொல்லி ஊமசாமி கிட்ட இருந்துக்கிட்டு இப்ப அப்பா அம்மா அளந்து விட்டா இப்படி? அம்மாண்ணா அம்மா மாதிரின்னு சொன்னேன். பார்த்துடோய், தப்பு தண்டதை காதில் விழுந்தது. அண்ணன் தொலைச்சிடுவாரோய். என்ன ஆந்தோனி, அண்ணாமலை அண்ணா என்ன சொல்லிட்டு போறாப்ல? ஒரே மிரட்டலுக்கு நீ நேத்து கூட உன்னை பத்தி கம்ப்ளைண்ட். நீ ஊருக்கு போனதை பத்தி கேட்டாப்லையா? ஒன்னும் சொல்லலையே. ரொம்ப மிரட்டினா நான் இருக்கேன்ல, கவலைப்படாது போ. சாமி சாமி, இந்த கோட்டு பைத்தியத்தை காணல. நான் போய் பாய்ட்டு வந்துடுறேன். சாமி கும்பிடணும் என்ற கிபி 327 ஆகஸ்ட். மாடசாமியா? ஐ அப்படியே வா. மாடசாமி வரான். எல்லாம் வந்துருங்க. எப்படி அப்படி சொல்லிட்டு அப்போ அவன் வந்து மம்மி தேங்காய் கொடுங்களேன், தேங்காய். அப்போ மாங்காய் கொடு போ. சண்டை விட்டுருவேன். ஒரு மாங்காய் ஒன்றும் தேங்காய் ஒன்றும் போ வேண்டாம்.
தேங்காய் தல்ல. மாமா கொஞ்சம் இருங்கோ. சுவாமி தரிசனம் பண்ணிங்கோ. கல்யாண வரிசை ஆனே கல் சித்த சுவாதீனம் இல்லாதவாகிட்ட சுவாமி தரிசனம் பண்ணிக்கோ நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. பத்தேஸ்வரா. இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. அம்மா பழம் தரீங்களா? வாழைப்பழம் தரேன். மணி மணி ஞானப்பழம். நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டு உனக்கு என்ன? சித்தேஸ்வரா. கால பைரவன் காற்றாய் வருவான், ஞால முதல்வனின் கூற்றாய் வருவான். கால பைரவனின் காற்றாய் வருவான். என்ன தண்ணி அடிக்கிறியா? நான் எடுத்துறேன். இந்தா இந்தா இந்த பழத்தை வச்சுக்க. அந்தோனி எங்கெல்லாம் போற? அங்க போய் பாரு, கோயில்ல அந்த கோட்டு போட்ட பைத்தியம் ரகலை பண்ணிட்டு இருக்கு. போய் பாருடே. நான் குச்சிடுவேன். கிணத்துல தண்ணி, பழம், குழந்தை பழம். மாமா அண்ணே. சித்தேஸ்வரா. வாங்கோ வாங்கோ விஸ்வநாதன் வாங்கோ. நமஸ்காரம் பட்டுருவாள். நமஸ்காரம். சேம சௌக்கியங்களா எப்படி? பகவான் அனுகிரகத்துல ஒரு குறையும் இல்லாம இருக்கேன். சேலத்துல இருந்து இப்பதான் வரையலா? ஆமா, இவர் என் மாப்பிள்ளை. பேர் உலகநாதன். பேங்க்ல வேலை பார்க்குறாரு. சித்தேஸ்வர அருளால கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஏஷா வாங்கோ வாங்கோ. ஆமா, உங்க பொண்ணு கல்யாண சாப்பாடு எப்போ போட போறீங்க? நம்ம கையில என்னென்ன இருக்கு? எல்லாம் அவன் செயல். அவன் செயல் தான். அதுக்காக நம்ம கையை கட்டி சும்மா இருக்க முடியுமா? 4 காசு சேர்த்தா தானே. அப்ப நாங்க கிளம்புறோம், மறந்துடாங்க. சித்தேஸ்வரா, இன்னைக்கு திருவாதிரை. உன் அனுகிரகத்தை குறைச்சிடாத.
பைரவன் கழலடி பணிவார்க்கு வாலனாம் பைரவன் வாரித் தருவது குறுனி நெல்லோ கோடி பொன்னோ யாரறிவார் சொல் நெஞ்சே.